ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரேமி ஸ்டைல். இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து எடுக்கிறேன். இந்த ட்ரெஸ் போட்டுட்டு உங்களுக்கு நான் வந்து ஒரு ஷார்ட் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னால் எடுத்தது அது. இப்போ கோவிலுக்கு போயிட்டு வந்து சரி இந்த வீடியோவை எடுத்துடலாம். எப்பயுமே கோவிலுக்கு போயிட்டு வந்தால் நல்லா ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருப்போம்ல, அதனால் அப்போ அந்த வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எடுத்துகிட்ருக்கேன். அவ்வளோதான், ஓகேங்களா? இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய டெலிவரி ஸ்டோரியோட 2வது பார்ட்டு. ஸோ ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து நீங்கள் எல்லாம் எப்படி ப்ரெக்னென்ட் ஆனேன், என்ன நடந்துச்சு அப்படின்ற வரைக்கும் நான் இது பண்ணியிருந்திருப்பேன். இப்போ வந்து ப்ரெக்னென்சி டைமில் எனக்கு என்ன கிரேவிங் இருந்துச்சு அப்படின்னு நான் அந்த வீடியோவில் சொல்லவும் இல்லை. ஏன்னா அது ஒரு யுனிக்கான கிரேவிங் எனக்கு. அப்புறமா வந்துட்டு என்னோடய டெலிவரி, ஓகேங்களா? ஸோ டியூரிங் ப்ரெக்னென்சி ஆப்வியஸ்லி நம்ம இந்தியன் ஃபுட்டில் ஃபுல்லாக எல்லாம் வெஜிடேரியனாக தான் சாப்பிட பிடிச்சது. தயிர் சாதம், இந்த எலுமிச்சை சாதம், இந்த மாதிரி எல்லா அது க்ரீன் லீஃபி வெஜிடபிள் அப்படி சாப்பிட்டேன் நான் பாப்பா வயிற்றில் இருந்தப்போ. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு அது. ஸோ அதனால் நம்ம இந்தியன் ஐட்டத்தில் அதுதான். கறி குழம்புலாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல பாப்பா வயிற்றில் இருக்கும்போது. 2000 தான் இந்தியாவிலேருந்து வந்தேன். 2002 தான் ப்ரெக்னென்ட் ஆனேன். எனக்கு வந்துட்டுங்க இந்த சேலரி இந்த இதெல்லாம் சுத்தமாக பழக்கமே கிடையாது. பட் ஆனால் நான் ப்ரெக்னென்ட் ஆகி அந்த ஒரு 6 வீக்ஸ் எல்லாம் முடித்து அந்த சேலரி பீனட் பட்டர் அதெல்லாம் என் வீட்டுக்காரர் ரொம்ப சாப்பிடுவார். ஸோ அந்த சேலரி அப்போ தான் நான் சேலரி சாப்பிட்டு பழகினதே. அந்த வெஜிடபிள் அது ஒரு 4 வெஜிடபிள், அதில் ஒன்றுமே இல்லை, ஒன்லி வாட்டர், அவ்வளோத்தான், அதில் வேறு எதுவுமே கிடையாது. அந்த வெஜிடபிள் வந்து நான் அப்போ தான் சாப்பிட்டு பழகினேன். அப்புறமா வந்து சேலரியும் பீனட் பட்டர், அது மேலே வந்து இந்த ரீசன்ஸை வச்சு அது நல்லா சாப்பிடுவேன் அந்த சேலரி. அப்புறமா வந்துட்டு இது பீனட் பட்டர் பனானா சாண்ட்விட்சு, இல்லை அந்த பீனட் பட்டர் பனானா டோஸ்ட்டு அப்படியும் சாப்பிடுவேன். அது வந்து என் வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும். அது எப்படின்னா, நான் செஞ்சு சாப்பிட மாட்டேன், என் ஹஸ்பண்ட் தான் அதை ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு தரணும், இல்லைன்னா அவ்வளோதான். அப்போ வந்து என் வீட்டுக்காரர் வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தாருன்னா, 2 o'clock போயிட்டு 10 o'clock வீட்டுக்கு வந்துடுவார். அந்த டைமில் ஒரு நாள் 1:30 ஆகிடுச்சு. அவர் அதை இது ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. அந்த பீனட் பட்டர் பனானா டோஸ்ட்டையும் காணும், அதை செய்கிற மாதிரி ஒரு அறிகுறியே இல்லை அவர்கிட்ட. எனக்கு என்னடா அது 2 o'clock வேலைக்கு போயிடுவார், இதை செய்யவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அவர்கிட்ட கேட்கவும் இல்லை. பிகாஸ் அவர் எப்பயுமே அதை பண்ணி கொடுத்துருவாரு. பட் நான் அதை கேட்கவே இல்லை அன்னைக்கு. நானும் சரி மறந்துட்டாரோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குறுன்னு உக்காந்துருக்கேன். ஆனால் உட்காந்துருந்தேன். எனக்கு 1:45 ஆனதும் 1:45 ஆகிடுச்சு, இப்போ போயிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு மாலையாக கண்ணு தண்ணி. நான் இங்கே தான் இந்த டைனிங் இதில் தான். அப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு உடன் டைனிங் டேபிள் இருந்தது. உக்காந்துட்டு அழுன்னு அழுகிறேன். ஒரு ஆண்ட்ரு வந்துட்டு வாட் இஸ் ஹேப்பனிங் ஸ்வீட்டி அப்படின்னாரு. வந்துட்டு உடனே சொன்னேன், யூ டிடன்ட் மேக் மீ த பீனட் பட்டர் பனானா டோஸ்ட் அப்படின்னா, சில்லி உமன் அப்படின்ட்டு. அப்போ தான் சொன்னார், நோ ஐ எம் ஆஃப் டுடே அப்படின்னாரு. ஐயோ, அப்படி ஒரு அழுகைங்க அந்த பீனட் பட்டர் பனானா டோஸ்ட்டுக்காக. அவ்வளோ ஒரு அழுவாச்சு அழுதான் அந்த ப்ரெக்னென்சியில், பாப்பா ஃபஸ்ட்டு இதில். பட் ஆனால் எனக்கு வேறு எந்த கிரேவிங்ஸுமே கிடையாது, ஒரு கிரேவிங்ஸும் இல்லை. அந்த வெஜிடபிள்ஸ், இந்த செலரி பீனட் பட்டர் பனானா டோஸ்ட், இல்லை பீனட் பட்டர் பனானா சாண்ட்விச், இது நான் மாறி பாப்பாவுக்கு நான் சாப்பிட்டேன். அவ்வளோ சாப்பிட்டேன் நான். கறி நான் தொடவே இல்லை. அந்த ஹோல் ப்ரெக்னென்சியும் கறி எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆனால் தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், இந்த மாதிரி புளி சாதம், வெஜிடேரியன் டைப்பில் நிறைய சாப்பிட்டேன் நான். ஸோ இதுதான் எனக்கு வந்து ப்ரெக்னென்சி கிரேவிங்காக இருந்தது. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ எனிவே, அம்மா வந்து வந்துட்டாங்க டெலிவரிக்கு ஒரு 20 டேஸ்க்கு முன்னாலே இங்கே வந்துட்டு என்னோடய இன்லாஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரிலாம் இருந்துட்டு, எனக்கு வந்து ஆக்சுவலாக நான் டெலிவரிக்கு போகிறதுக்கு முன்னால் எனக்கு வாட்டர் பிரேக் ஆகிடுச்சு. வாட்டர் பிரேக் ஆனது வந்து ஒரு 6 PM ஈவினிங்கில் தான் எனக்கு பிரேக் ஆனது. நான் உடனே டாக்டர் ஆஃபீஸ் தான் ஆன் கால் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து ஹவ் ஆர் யூ ஃபீலிங், டு யூ ஹேவ் எனி பெயின் அப்படின்லாம் கேட்டாங்க. நோ, ஐ டோன்ட் ஹேவ் எனி பெயின், பட் ஐ நோ த வாட்டர் இஸ் ப்ரோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொன்னேன்.
சொல்லிவிட்டு அவங்க வந்து ஓகே யூ கெட் ரெடி அண்ட் யூனோ ஜஸ்ட் டேக் யுவர் டைம் அண்ட் கெட் ரெடி அண்ட் go to the emergency and let them know, we'll call and we'll make the arrangement அப்படின்னாங்க. பட் எனக்கு வந்து பீயிங் அ நர்ஸ் ஐ நியூ a little bit, அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு டெலிவரி அப்படின்றதுனால நம்மளுக்கு லேட்டாக தான், கொஞ்சம் லேட் ஆகும். எப்பயுமே ஃபஸ்ட்டு டெலிவரிக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் நல்லா குளிச்சுட்டு கால் பண்ணிட்டேன். என்னோடய ஹஸ்பண்டுக்கும் கால் பண்ணேன். அப்போ வந்து அவர் ஹி வாஸ் அட் ஒர்க், ஸோ ஐ கால்டம். அப்புறம் அவர் உடனே வந்துட்டார். ஒரு 7:15 வந்துட்டார் வீட்டுக்கு. 7:15 அவருக்கு வீட்டுக்கு வந்ததும் குளிச்சுட்டு அவரும் குளிச்சுட்டு அம்மாவும் கிளம்பிட்டாங்க. அம்மாவும் சரி நானும் கூட வரேன் அப்படின்னாங்க. இதெல்லாம் நான் என்னோடய பேக் அது இதெல்லாம் எடுத்துட்டு நான் வந்து இது பண்ணுறதுக்கு ஒரு 12 அந்த மாதிரி மிட் நைட்டுக்கு மேலே தான் நாங்கள் போனோமே. பிகாஸ் ஐ டென்ட் வாண்ட் டு பி சிட்டிங் தேர் இன் த ஹாஸ்பிட்டல் பிகாஸ் ஐ நியூ திஸ் வில் டேக் டைம். ஃபஸ்ட்டு டெலிவரின்றதுனால டைம் எடுக்கும் அப்படின்ட்டு. ஆனால் அம்மா அப்பயும் ஐயோ இவ்வளோ நேரம் போகாமல் இருக்கிறீங்க, போயிருங்கன்னுகிட்டே கிடந்தாங்க. பட் இட் வாஸ் அரவுண்ட் 12 o'clock. நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கிளம்பி போயாச்சு. ஹாஸ்பிட்டல் போனதும் எமர்ஜென்சிக்கு போயிட்டு எங்கள் நேம் அதெல்லாம் சொன்னோம். அவங்க வந்து உடனே இது மெட்டர்னிட்டி ஃப்ளோருக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. மெட்டர்னிட்டி ஃப்ளோருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாம் செக் பண்ணிவிட்டு அவங்க வந்து do you have pain அப்படின்னாங்க. நோ ஐ டோன்ட் ஹேவ் எனி பெயின், பட் the water was already broken. என்னோட ஒரு ரூமில் வந்து படுக்க வச்சுருந்தாங்க. இங்கே வந்து லேபர் ரூம் அப்படின்லாம் நம்மளை இங்கேருந்து அந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறது அப்படிலாம் கிடையாது. லேபர் வார்டில் வந்து எல்லா ரூம்லேயுமே அந்த ஃபெசிலிட்டி இருக்கும். ஸோ எந்த ரூமில் நம்ம இருக்கோமோ அங்கே தான் நம்மளுக்கு வந்து டெலிவரி ஆகும். ஸோ அந்த ரூம்லேயே படுத்திருந்துட்டு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னாக்க, ஓகே வில் வெயிட் until like 3:30, 4 o'clock. And if you don't have pain, then we'll start the pitocin drip அப்படின்னாங்க. தென் ஓகே நல்லா தூங்கிட்டேன். நல்ல தூக்கம். தூங்கிட்டு ஒரு 3:30, 4 o'clock my nurse came and she woke me up. என்னை எழுப்பி விட்டுட்டு அவங்க வந்து ஒரு 4:15 வந்து பிட்டோசின் ட்ரிப்பு போட்டாங்கங்க. உங்கூர் பெயினெல்லாம் நல்ல பெயின் எனக்கு. ஸோ இது வந்து எல்லா மதர்ஸ்க்குமே தெரியும், அந்த ட்ரிப் ஏற்றுறாங்கன்னுவாங்க. பட் தட் இஸ் இட்ஸ் அ பிட்டோசின் ட்ரிப். ஸோ பிட்டோசினை போட்டுட்டு நல்ல பெயின் வந்துடுச்சு. இதில் பெயின் வந்தது ஒரு பக்கம்னா, மை ஹஸ்பண்ட் வாஸ் மை ரைட் சைடு சேரில் உட்காந்துருந்தாரு, அம்மா வந்து லெஃப்ட் சைடில் சேரில் உட்காந்துருந்தாங்க. எனக்கா ஊன்னுட்டே இருக்கிறேன் நான் டெலிவரி பெயினில். அம்மா இருந்துட்டு ஒரு பக்கம் பத்தியா, ஏன்னா 2.5 வருஷம் இப்படியெல்லாம் தள்ளி போட்டு இந்த பக்கம் ஆண்ட்ரூ வாட் இஸ் யுவர் மாம் சேயிங் அப்படின்றாரு. இருக்கிறது பிரசவ வழியில் அம்மா சொல்கிறது ஆண்ட்ரூக்கும், ஆண்ட்ரூ சொல்லும்போது அம்மா உங்கள் வீட்டுக்காரர் என்ன சொல்கிறாரு. அந்த டைமில் நான் இவங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணிகிட்டு இருந்தேன் பார்த்துக்கோங்க. ஐயோ ஒரு காலையில் எனக்கு அது வரைக்குமே நான் பாட்டுக்கு அவங்க கேட்கும் போதெல்லாம் சொல்லிட்டு தான் இருந்தேன். இந்த பக்கம் அம்மா கேட்குறத ஆண்ட்ரூ வாட் இஸ் ஷி சேயிங்னுவார். அப்புறம் ஆண்ட்ரூ சொல்லும்போது அம்மா என்ன சொல்கிறாரு உங்கள் வீட்டுக்காரருன்னுவாங்க. மாற்றி லேபர் பெயினில் இவங்க 2 பேர்த்துக்கு நான் டிரான்ஸ்லேஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் மார்னிங் வந்து ஒரு 8:10 அந்த மாதிரி ஆனிச்சு. 8:10 அந்த மாதிரி ஆகும்போது எனக்கு எங்கள் அம்மாவை ஒரு சத்தம் போட்ட பிறகு எங்கள் அம்மா ஐயோ உங்ககிட்ட இருக்க முடியாது. இங்கே வந்து நம்ம ஃபேமிலி யார் வேணாலும் இருக்கலாம், ஹோல் ஃபேமிலியும் நீங்கள் கூப்பிட்டு வச்சுக்கலாம். பட் ஆனால் அம்மா வந்துட்டு ஆரம்பத்திலே சொன்னாங்க, அந்த டெலிவரி புஷ் பண்ணும்போது நான் இங்கே இல்லை கண்ணு நான் வெளியில் போயிடுறேன் அப்படின்னாங்க. நான் அது போயிடுமா அப்படின்ட்டு அப்புறம் 8:10 வந்துட்டு அவங்க வந்து செக் பண்ணிவிட்டு யூஆர் ரெடி டு புஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அம்மா வந்து வெளியில் போயிட்டாங்க. என் ஹஸ்பண்ட் தான் என் கூட இருந்தார். பட் அவ்வளோ சப்போர்ட்டிவாக நான் வந்து வெரி பிளஸ்ட், அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். என் வீட்டுக்காரர் என் கூடையே அவ்வளோ இதாக ரொம்ப அது ஹெல்ப்புன்னு சொல்ல முடியாது, பயங்கர சப்போர்ட்டிவ் என் ஹஸ்பண்ட் எனக்கு. அம்மா வெளியில் இருந்தாங்க. அப்புறம் 8:34 மார்னிங்லேயே பாப்பா பிறந்துட்டா. ஸோ தட் வாஸ் த டெலிவரி ஸ்டோரி ஐ ஹாவ் ஃபார் யூ. அவளை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எங்களுக்கெலாம் என்னன்னே தெரியல. ஏன்னா என்னன்னு தெரியல அப்படின்னா ஏதோ எங்களுக்கு கையில் வந்து ஒரு புனிதத்தை கையில் கொடுத்த மாதிரி இருந்தது. ஒரு டிவைன் ஃபோர்ஸ் அப்படின்வாங்கல்ல, அந்த ஒரு 3 குழந்தைங்களுக்குமே எங்கள் கையில் நாங்கள் வாங்கும்போது இட் வாஸ் லைக் எ டிவைன் ஃபோர்ஸ் தட் வி வர் ஹோல்டிங். ஹஸ்பண்ட் அவரோட இதெல்லாம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லணும்.
எவ்வளோ சப்போர்ட்டிவ், எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் குழந்தை சத்தத்தை கேட்டதே எங்கள் அம்மா உள்ளே ஓடி வந்துட்டாங்க. உள்ளே ஓடி வந்துட்டு பாப்பாவை உடனே பார்த்துட்டாங்க. அம்மா மூஞ்செல்லாம் பயங்கர சந்தோஷம். பொண்ணு அது அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஆனால் பயங்கர சந்தோஷம் அம்மாவுக்கு. ஆனால் எங்கள் அம்மா வந்து பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, நீ புள்ள பெத்தியா வீட்டுக்காரர் புள்ள பெத்தாரா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அம்மா. இப்போவும் அதை சொல்லுவாங்க, உன் வீட்டுக்காரர் மாதிரியெல்லாம் யாராலையும் நான் என் வாழ்க்கையிலேயே நான் பார்த்ததில்ல, அப்படி பார்த்துக்கிறாரு, ஐயோ அப்படின்ட்டு சொன்னாங்க. நான் டெலிவரி ஆகிட்டு எனக்கு பெயினுக்கெல்லாம் மெடிசன் கொடுத்து நான் நல்லா தூங்கிட்டேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் தூங்கவே இல்லை, என் கையை பிடிச்சிக்கிட்டே உக்காந்துருந்தார். எங்கள் அம்மா கூட தூங்கிட்டாங்க. ஆனால் டெலிவரி ஆகிட்டு அந்த நைட் அங்கே இருக்கிறேன் நாங்கள். பட் ஆனால் ஹாஸ்பிட்டல் அந்த ஏர் கண்டிஷன் அதெல்லாம் குளிரும்ல, அதனால் அம்மாவை கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு திரும்ப வந்துட்டார் ஆண்ட்ரூ. அங்கே வந்துட்டு என் கூடையே என் கையை பிடிச்சிக்கிட்டு தான், அதே மாதிரி அந்த குழந்தைய வாங்கி பால் கொடுக்கறதுக்குலாம் ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்ட் தான் கையில் வாங்கி என் கையில் கொடுப்பாரு. ஸோ எனக்கு வந்து அது ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. நான் உங்களுக்கு வந்து அதை பற்றி லேட்டர் சொல்கிறேன். பட் இதோட இதை முடிச்சுக்கலாம். ஸோ பாப்பா பிறந்துட்டா. எங்கள் வீட்டு மகாலட்சுமி ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் வந்துட்டு ஸோ ஹாப்பி. எங்கள் மாமனார் மாமியார் எல்லோரும் வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு டேவே எல்லோரும் வந்துட்டு பார்த்தாங்க. ஸோ ஹாப்பி. வி வேர் லைக் ஒரு மாதிரி பயங்கர ஹாப்பி எங்களுக்கு. ஓகேங்க, இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களை எல்லோரும் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் யூ ஆல் டேக் கேர் அண்ட் until then you all shine bright. Thank you. Thanks for watching my video. Bye.